பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனை மண்டலத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. எழுந்து கட்டுவோம் என்ற தியானத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தியானத்தின் அடிப்படையிலே நம்முடைய சிந்தனைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து பிலிப்பியருக்கு எழுதும் பொழுதுதான் சிந்தனை மண்டலத்தை குறித்து அவர் அதிகமாக அங்கே எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன், என்ன காரணம்? ஆனால் பிலிப்பு பட்டணத்து மக்கள் ரோம அரசாங்கத்தினாலே மிகுந்த உபத்திரவத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். ரோம அரசாங்கம் அவர்களை பயங்கரமாக உபத்திரவப்படுத்துகிறது. வாழ்வதற்கே வெளியில் உலக பிரகாரமான ஜீவனத்தை நடத்துவதற்கே தினந்தனம் போராடி கொண்டிருக்கிறார். இப்போ அவருடைய சிந்தனைகள் எல்லாம் சிதறி என்ன செய்வோம் என்ற நிலைமை திருச்சபையிலே உண்டானது. அப்போ பவுல் அந்த சபையாருக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் சொல்லுகிறார், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இப்போ இந்த சபையாருக்கு ரொம்ப முக்கியமான சத்தியத்தை பவுல் எழுதணும். அந்த சபையாருடைய பிரச்சனை என்ன? உலக பிரகாரமாக ரோம அரசாங்கம் அவர்களை கொடுமைப்படுத்துகிறது. ஜெபிக்கிறவர்களை, ஆலயத்துக்கு போகிறவர்களுக்கு அரசாங்க வேலை இல்லை என்று சொல்லிவிட்டது. அது மாத்திரமல்ல, பிரஜா உரிமை, சிட்டிசன்ஷிப்பையே கேன்சல் பண்ணிட்டாங்க ரோம அரசாங்கம். அப்போ எந்தவித உலக பிரகாரமாய் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு தத்தளிப்பு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆகவே இவர்கள் ஆவிக்கெடுத்த காரியங்களை, சிந்தனை மண்டலம் அதெல்லாம் கொடுத்து யோசிக்க கூட அவர்களுக்கு நேரம் இல்லாத அளவு அவர்களுக்கு குடும்ப பிரச்சனை ரொம்ப பாரமாயிற்று. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே வேலை செய்த அடிமைகளாக இருந்த பொழுது, எங்கள் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க வேண்டும், எங்களை வழிவிட்டு அனுப்பு என்று கேட்ட பொழுது, பார்வோன் ஆட்சியாளர்கள் எப்போதும் இந்த தந்திரத்தை செய்வார்கள். உடனே அவர் பார்வோன் ஒரு சட்டம் போட்டான். அவங்களுக்கு வைக்கல் தாளடிலாம் கொடுக்காது, செங்கல் இருப்பதற்கு தேவையான வைக்கலை அவங்களே தேடட்டினா, அந்த வைக்கல் தாளடி இல்லாமல் அந்த வேலையை செஞ்சால் கையெல்லாம் ஒரே நாளில் பொத்து வடிஞ்சிடும். மறுநாள் வேலை செய்ய முடியாது, அப்போ கஞ்சி குடிக்க முடியாது. அப்படி ஒரு கொடுமையான சூழ்நிலையை உண்டாக்கிட்டான் பார்வோன். தங்களுக்கு தேவையான வைக்கலையும் தாளடியும் அவங்களே தேடட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி பார்வோன் சொன்னதுனால என்ன ஆச்சுது? ஜனங்கள் அன்னன்னைக்கு வேலைக்கு வைக்கலையும் தாளடியும் தேடுறதே அவனுக்கு முழு நேர வேலையாக போச்சு. இப்போ எதை குறித்து அவன் யோசிக்க முடியாது? கடவுளை குறித்து யோசிக்க முடியாது, ஜெபம் பண்ணுறதை குறித்து ஆவிக்கெடுத்த காரியங்கள் எதையுமே அவன் யோசிக்க முடியாது. இன்று வரை ஆட்சியாளர்கள் அப்படி தான் யோசிக்க, அவங்க என்ன செய்யணும்னு நினைக்காங்களோ அதை செய்வதற்கு இந்த மக்களை ஒரு பதட்டத்திலே வச்சுருப்பாங்க. திடீர்னு புதுசாக சட்டம் போடுவான். உடனே மக்கள் பூரா அதை இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லி அப்படியே பரபரப்பாக இருக்கும். ஜனங்களை அப்படியே ஒரு பிரச்சனையோடையே வச்சுருப்பான். அது மதத்தை கையில் எடுப்பான், மொழியை கையில் எடுப்பான், நிறத்தை கையில் எடுப்பான், பூர்வ எல்லைகளை, மாநில எல்லைகளை கையில் எடுப்பான். என்னத்தையாவது ஒன்று மாற்றி ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். ஜனங்களை பதட்டத்திலே வச்சுருக்கணும். அவன் மறுமைக்குரிய கருத்தை சிந்திக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கே பிலிப்பு பட்டணத்து மக்கள் இருந்தாங்க. உடனே தான் பவுல் எழுதினார், நீங்கள் எதை சிந்திக்க வேண்டும்? தவறானவைகளை சிந்திக்கக்கூடாது. பிலிப்பியர் 4:8 சொல்லுகிறது, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், புண்ணியம், புகழ், அதையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ தான் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளை பாதுகாத்து கொள்ளும். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகள் உண்மைதான் ஆண்டவரே, தரிகட்டு போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உலக பாடுகளும் பிரச்சனைகளுமே எங்கள் சிந்தனையாக இருக்கிறது.
ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கைக்காகவே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளிலே ஒரு கட்டுப்பாடு, எங்கள் சிந்தனைகளிலே ஒரு மறைவிடம், ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாகும். நாங்கள் அதை எழுப்பி கட்ட உதவி செய்தீர்கள். நாங்கள் எதை சிந்திக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ அதையே நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்தீர்கள். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.